கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கலர் கலரா வெஜிடபிளையும் இல்ல ஜங்க் ஃபுட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வெஜிடபிள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது கலர்ஃபுல்லா இருக்கிறனால. ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க ஜங்க் ஃபுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமும் எப்பவும் ஜங்க் ஃபுட் தான். இதே மாதிரி தான் நம்ம டாய்ஸ் கொடுக்குறதும். உடன் டாய்ஸ்க்கு பதிலாக பேட்டரி டாய்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பவுமே பேட்டரி டாய்ஸ் தான் கேட்பாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? பேட்டரி டாய்ஸ் அவங்க யூஸ் பண்ண குழந்தைங்க பாசிட்டிவா மாறிடுவாங்க. டாய்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஏன்னா அது விஷுவலி ஆடிபிளி ரெண்டுமே அட்ராக்டிவான. இதே நீங்க உடன் டாய்ஸோ இல்ல மூவ் ஆகாத டாய்ஸோ பேட்டரியில இல்லாத டாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஆக்டிவா இருப்பாங்க. அந்த டாயை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேஸா ஃபைண்ட் பண்ணும். ஸோ உங்க குழந்தை ஆக்டிவா டேலண்டடா புது புது விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன்ஸ் கூட நீங்க பேட்டரி டாய்ஸ் கொடுக்க கூடாது. ஸோ குழந்தைங்க மென்டலி பிசிக்கலி எமோஷனலி எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஹோலிஸ்டிக் கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான கிளாஸஸ் அண்ட் அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைய ஹெல்தியரா வளங்க.